பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தலைவருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈற்றில் எதிரிகளும் நீங்காத எதிரிகளும் காற்றில் அடைப்பட்ட கட்டைக்கு நேற்றில் சில புகழும் தாளா துயர் பொழுதும் நாற்ற புழு கூட்டுக்கு என்ன புகழ். எல்லா புகழ் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இங்கே எங்கள் விரலை திருத்திய மூத்த பத்திரிகையாளர் என்எம் அமீன் சார் அவர்களுக்கும், அதே போன்று இளவயதில் எங்கள் குரலை திருத்திய இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் கௌரவ அல்ஹாஜ் எம்சத் அஹமத் முனவர் சார் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய கொடைவள்ளல் மாஹிர் ஹாஜியார் அவர்களுக்கும், ஏனைய ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துகளும் கவிதைக்கு வருகின்றேன். உலகினில் உயரிய உயிரினம் என அவன் மனிதனை போய் படைத்தான். உலகினில் உயரிய உயிரினம் என அவன் மனிதனை போய் படைத்தான். அழகினில் சகலதும் வியந்திடும் விதம் அவன் அவையவைகளில் கொடுத்தான். அழகினில் சகலதும் வியந்திடும் விதம் அவன் அவையவைகளில் கொடுத்தான். நிலமிசை விழுந்தவன் எவனினி மனிதனை நிலப்பட தவறு இழைத்தான். நிலமிசை விழுந்தவன் எவனினி மனிதனை நிலப்பட தவறு இழைத்தான். வெறும் சதை பொதியுள்ள இருதயம் பலதையும் நினைத்திட வழி கிடைத்தான். வெறும் சதை பொதியுள்ள இருதயம் பலதையும் நினைத்திட வழி கிடைத்தான். பிழைக்களம் உலகிது பிழைக்கணும் பிழை தவிர்த்து உயரணும் நபி வழினான் என அவன் விரும்பிய படி நடந்திட புவி பிறந்துள்ள மனிதனெல்லாம் என அவன் விரும்பிய படி நடந்திட புவி பிறந்துள்ள மனிதனெல்லாம் தன்னைவிட பெரியவன் இல்லை என்னும் மமதையில் விரும்பிய படி நடந்தான். தன்னைவிட பெரியவன் இல்லை என்னும் மமதையில் விரும்பிய படி நடந்தான். தலைக்கணம் எதுக்கு உனக்கெடை தலை வணங்கென தலை கொடுத்து படைத்தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நடக்கும் நல்லா. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஸ்ரீலங்கா ஹதீப் முஅத்தின் நலத்துறை அமைப்பின் 30வது ஆண்டு நிறைவினாக மகிழ்வும் தகாபுல் நிதி உதவி வழங்கும் நிகழ்வும் எளிமை இனிமை அருமை. தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து மேன்மக்களினது மேலான பணியை மேலவனல்லா பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். 2003ஆம் ஆண்டு என் மூத்த மகனுக்கு 5 வயது. 2003ஆம் ஆண்டு என் மூத்த மகனுக்கு 5 வயது. அவரை ஒரு நாள் மாபோல ஜும்மா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைத்து வந்தேன். பாப்பா, தொழுதா என்ன கிடைக்கும்? சின்னவர் தானே, சிரித்து சொன்னேன், காசு கிடைக்கும். எவ்வளோ? நீங்க சின்னவர் தானே, உங்களுக்கு ஒரு 150 ரூபாய் கிடைக்கும் என்றேன். சலாம் கொடுத்தும் கொடுக்காமலும் என் சலாத்தை குழப்பி என் அத்தகையாத்து மடியில் அமர்ந்து என் காதை திருகி பாப்பா காசி என்றார் 5 வயது மகன். நாங்கள் வீட்டுக்கு போக முந்தி அல்லாஹ் தருவான், வாங்க ரோட்டுக்கு போவோம். வந்தோம். வாசலில், பள்ளி வாசலில், பள்ளியின் வாசலில் ஒரு வேன் வந்து நின்றது. வெள்ள வேன். ஒருவர் இறங்கினார். டீ குடிக்க அழைத்தார். அஸ்ரஃபியா ஹோட்டலுக்குள் நுழைந்தோம். பெட்டிஸ் ரொட்டி பனிஸ் கடித்தோம். டீ குடித்தோம். பில் வந்தது 500 ரூபாய் கொடுத்தார். மீதி 150 ரூபாய். அதை அப்படியே என் மகன் கையிலே கொடுத்தார். பாப்பா, அல்ல 150 ரூபாய் தந்தை என கூவினான் மகன். அவர் விழித்தார். நான் விளக்கமாக சொன்னேன், மகன், காசு உங்களுக்கு மக்கத்திலே இருந்து வந்திருக்கு என்றார் அவர். இன்று சொர்க்கத்திலே இருந்து அவர் சிரிப்பது போல கனவுகள் வருகின்றன எனக்கு. அந்த மேன்மகனார் எனது 40 ஆண்டு கால கவிதை நண்பர். அன்று ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்து வந்த அந்த அல்ஹாஜ் யாரும் மன்னர், பன்னூலாசிரியர், கவிஞர், மர்ஹூம் காத்தான்குடி ஃபவுஸ் மௌலவி அவர்கள் தான். என் விழிகளின் விளிம்பினில் துவா துளிகள். அது அந்த பெருமகனாக்காக என் கல்வழுத காணிக்கை.
கண்ணியக்குடி காத்தான்குடி அந்த மண்ணின்ற மூத்த கவிஞர் புகழ் மூத்த கவிஞர் மர்ஹூம் ஃபவுஸ் மௌலவி அவர்கள் யாத்த கவிதை இது. அவன் அருளால் வாய் படித்த கவி படித்த அன்னாரின் கவி படிக்க, அவன் அருளால் வாய் படித்த கவி படித்த அன்னாரின் கவி படிக்க எனக்கும் வாய் படித்த செயலாளர் அல் ஆலிம் அல்ஹாஜி நாகூர் ரஹீம் ஏபி அவர்களுக்கு என் நாகூரும் முதல் நன்றி. ஆமா, ஏபி என்றால் என்ன அர்த்தம்? ஜே ஜனரஞ்சகம், பி பிரபலம். இதுவரை அமீர் அலி இனித்தான், கவிதை இனித்தான். மர்ஹூம் காத்தான்குடி ஃபவுஸ் மௌலவி அவர்கள் யாத்த கவிதை இது. யானையும் அழுதது, யானையும் அழுதது. ஒரு அரசன் யானையை அளவைக்கு ஒரு போட்டி வைத்தார். ஒரு அரசன் யானையை அளவைக்கு ஒரு போட்டி வைத்தான். அந்த போட்டியை பார்க்க மக்கள் போட்டி, மந்திரிகள் பார்க்க வந்த மக்கள், மந்திரவாதிகள் எவர் வந்தும் ஒரு துளி கண்ணீர் விழவில்லை, யானை அளவில்லை. ஒரு அரசன் யானையை அளவைக்கு ஒரு போட்டி வைத்தான். அந்த போட்டியை பார்க்க மக்கள் போட்டி, மந்திரிகள் பார்க்க வந்த மக்கள், மந்திரவாதிகள் எவர் வந்தும் ஒரு துளி கண்ணீர் விழவில்லை, யானை அளவில்லை. இறுதி போட்டியாளராக பள்ளிவாசல் ஹத்தீப் வந்தார். யானைக்கரையில் வந்து நின்றார். அதன் இரு காதிலும் ஏதோ சொன்னார். உடனே யானை அழ ஆரம்பித்து விட்டது. அது எங்கே அழுகையை விட்டது? அரசன் அந்த பள்ளிவாசல் ஹத்தீப்பிடம் கேட்டான், யானை அழும் அளவுக்கு அப்படி என்ன சொன்னீர்கள்? யானையின் ஒரு காதில் எனது சம்பளத்தையும் மறுகாதில் முஅத்தீனின் சம்பளத்தையும் சொன்னேன், அவ்வளவுதான், யானை அழுதது என்றார் பள்ளிவாசல் ஹத்தீப். யானையின் ஒரு காதில் எனது சம்பளத்தையும் அதன் மறுகாதில் முஅத்தீன் சாப்பின் சம்பளத்தையும் சொன்னேன், யானை அழுதது என்றார் அந்த பள்ளிவாசல் ஹத்தீப். இதை கொள்ளுப்பிட்டி ஜும்மா பயானில் ஒரு உலமா உஸ்தாத் பயானில் சொன்னதை நான் என் காதுகளால் கேட்டேன். கவிதை நிறைவுக்கு வருகிறேன். சொல்ல தெரிந்தவன் அல்ல கவிஞன், சொல்ல தெரிந்தவன் அல்ல கவிஞன், நல்ல சொல்லை தெரிந்தவன் நல்ல கவிஞன். சொல்ல தெரிந்தவன் அல்ல கவிஞன், நல்ல சொல்லை தெரிந்தவன் நல்ல கவிஞன். அத்தகு வித்தகு அற்புத கவிஞர் மர்ஹூம் காத்தான்குடி ஃபவுஸ் மௌலவி அவர்கள் அன்னவர்தம் விரல் வழியாகவும் குரல் வழியாகவும் வந்த கவிதைகள் என்றென்றும் வாழும்.